இந்த மாமியார் அவங்க மருமகளையும் அவங்க பையனையும் கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அவங்க பையன் தொண பேசிட்டு இருந்தனால அவனை பாதியிலே இறக்கி விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த மருமகளும் அந்த மாமியார் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் அவனை ரொம்ப உண்மையாதான் லவ் பண்ணேன், ஆனா எங்க வீட்டுல அவனை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க 2 பேருமே ஓடி போய் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்க 2 பேருமே ஓடி போய் கல்யாணம் பண்ணி வாழணும்னா நிறைய பணம் தேவைப்படும். அதனால எங்க வீட்டுல இருக்கிற 10 பவுன் ஆட்டைய போட்டு அந்த பையன் கிட்ட கொடுத்தா அவன் அதை ஆட்டைய போட்டு என்ன கலட்டி விட்டு ஓடிட்டான். இது மட்டும் இல்லாம எங்க 2 பேருக்குமே காலையில கல்யாணம் நடந்தப்ப வேணுக்குனே என்ன வெறுப்பேத்துறதுக்காக நம்ம கல்யாணத்துக்கு வந்து பந்தியில உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு என்ன வெறுப்பேத்திட்டு போறான். இந்த மாமியாரும் அந்த பொண்ணை கூட்டிட்டு அந்த பையன் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த பையனை எட்டி ஒரு உத வைக்கிறாங்க. அந்த பொண்ணும் நினைச்ச மாதிரி அந்த பையன் கன்னத்துல பலார்னு ஒரு அறை அரைஞ்சிடுறா. பின்னாடியே நம்ம மாப்பிள்ளையோட மாமானா வந்து 3 நாள் அந்த பணத்தை தர, அப்படி இல்லனா உன்னை தூக்கி போட்டு அடிப்போன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் இந்த பொண்ணு போதனா தெளிஞ்சு ரொம்ப தெளிவாயிடுறா. அதனால இவங்க 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் நைட்னா அரேஞ்ச் பண்றாங்க. அப்பதான் அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோவும் ஒரு உண்மையை சொல்றாரு. நான் ஆல்ரெடி யாரையும் லவ் பண்ணாமனா இல்ல, நான் ஒரு 3 பொண்ணை லவ் பண்ணிருக்கேன், ஆனா அந்த 3 பொண்ணுங்களுமே என்ன வேணான்னு சொல்லிருச்சுன்னு சொல்றாரு.